நான் எப்பயுமே ஒரு நியூ கம்மருக்காக இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணதே ஒரு நியூ கம்மர். இது ஒரு பெரிய ஹீரோவும் பண்ணலாம், ஒரு நியூ கம்மரும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நியூ கம்மர் பண்ணனா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு. படத்துக்கும் சீரியலுக்கும் ஒரு நடிகனா அது வந்து இதுவும் அதுவும் வேற வேற அப்படின்ற பார்வையாக நானும் பார்க்கல, ஆரம்பத்துலேருந்தே பார்க்கல. கம்ப்யூட்டர் எடுத்து பார்க்கும்போது சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் தூங்கிட்டே இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அந்த ஸ்கிரிப்ட் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ஒரு டைம் வரும். ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்து ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் குமாரசம்பவம் தான். பிகாஸ் ஹீ மேட் த ப்ராசஸ் வெரி ஈஸி. குமரவேல் சார் இருக்காரு, பாலசரவணன், நிறைய பேர் இருக்காங்க. இவங்ககிட்ட என்ன லேர்ன் பண்ணீங்க? ஆக்சுவலி எனக்கு காம்பினேஷன் டேஸ் ரொம்ப கம்மி சார். ஒரு போராளி சார், மக்களுக்காக போராடுறதுக்கு எதுக்கு சார் இந்த வேணாம் விடு. எந்த பெரிய ஹீரோக்கும் இது அமையல. ஃபர்ஸ்ட் படமே தன்னோட பேரில் ஒரு டைட்டில் வருது, தன்னோட பேர்லேயே நடிக்கிறது. ரெண்டாவது பெரிய விஷயம் என்னன்னா, எந்த பெரிய ஹீரோக்கும் அமையாத இன்னொரு விஷயம்னா என் டைரக்ஷனில் நடிக்கிறது. ஸோ இதுதான் குமரனுக்கு கிடைச்ச இந்த ரெண்டாவது மார்க். ஒன் இண்டியா தமிழ் ஃபிலிம் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இந்த ஒரு ஸ்பெஷலான கான்வர்சேஷனில் நம்ம கூட செப்டம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற குமாரசம்பவம் படத்தினுடைய டீம் தான் இருக்காங்க. படத்தினுடைய இயக்குனர் பாலாஜி மற்றும் இந்த படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமாகக்கூடிய குமரன், அப்புறம் பாயல், அப்புறம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ரைட்டர் கம் ஆக்டரான இளங்கோ குமரவேல், அது இல்லாமல் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ரச்சு, 5 பேருமே இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த படம் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் குட் தேங்க்யூ. நீங்கள் போல நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. கேட்டதுக்கு நீங்கள் ஏதாவது கேட்டீங்க? ஓகே, இல்லை எங்கள் சார்பாக அவன் கேட்டான். உங்கள் சார்பாக ஓகே. ஸோ வாழ்த்துக்கள். படம் ரிலீஸ் ஆக போகுது 12ஆம் தேதி. நிறைய விஷயங்கள் பேசலாம். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல வயசில் பெரியவரான கேப்டன். ஓகே, சீனியர் நீங்களே ஆரம்பிச்சிடலாம். அனுபவத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும். இந்த குமாரசம்பவம் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், ரைட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணும்போது அதில் இளங்கோ குமரனுடைய இன்புட் அப்படின்றது தனியாக தெரியும் எங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கேரக்டருக்கு தனியாக இன்புட்ஸ் நீங்களே கொடுத்துக்கிட்டீங்களா? இல்லை, இது பாலாஜி வேணுகோபால் முழுக்க அவர் என்ன எழுதினாரோ அதை தான் நான் பண்ணேன். அதை அதாவது ஒரு விஷயத்த சொல்லுன்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோன்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அது என்னோடது. இதெல்லாம் அவரது. ஓகே. ஏன்னா ரொம்ப சிரமமே இல்லாமல் இதே மாதிரி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால் அது முடிச்சிடலாம். ஏன்னா அவர் அவ்வளோ கரெக்டாக எழுதியிருந்த நல்லா சொல்லக்கூடிய ஒரு ஆள். எல்லாருக்கிட்டையும் அதை ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் சேர்த்தார். இப்போ அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாதுன்னா அந்த பொறுப்பையும் அவரே எடுத்துகிட்டு எது இப்போ சத்திக்கு எது தேவையோ அது சரியாக இருக்கோ அதை மட்டும் பண்ணி அதை முடிச்சுடுவார். அப்படி ரொம்ப வேகமாக படம் எடுக்கக்கூடிய ஒரு நபர். ஆக்டர்ஸ் வந்து எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, அவங்க மிக தெளிவாக இருக்கணுன்றதில் ரொம்ப கவனமாக இருப்பார். அப்போ தான் வேலை சீக்கிரம் முடியும். அதில் ரொம்ப கவனமாக இருப்பார். அதே மாதிரி அவர் எடுத்தார். எங்களை எந்த டயத்துக்கு வர சொன்னாரோ அந்த டயத்துலேருந்து ஷூட்டிங் எல்லாமே முதல்ல சொன்னபடியே நடந்தது. அது வந்து மிக சிறப்பான விஷயம். ஓகே. பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணாத கேரக்டரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டரில் ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கா? ஸ்பெஷல் தான். இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லரில் வருது பாருங்கள், அந்த ஆக்டிவிஸ்ட்டுன்னு ஒன்று வருது இல்லையா. அந்த ஒரு ஆக்டிவிஸ்ட்டுன்னா நமக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கும். போராளின்னா ஒருத்தர் சம்பவத்தை பற்றி கோவப்படுறாருன்னா எப்படி இருப்பாருன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அதில் கொஞ்சம் மாறலாமே அப்படின்ற ஒரு முயற்சி. இது ஒரு டைட்டிலில் போட்ட திரை முயற்சி மாதிரி இது ஒரு நடிப்பு முயற்சி. அவரும் அதை ரசித்தார், எல்லோரும் அதை ரசித்தாங்க. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம். அது வந்திருக்கு, நல்லா தான் வந்திருக்கு. ஸோ கதிர், எங்களுக்கு பிடிச்ச கதிர் குமரன் இந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகறீங்க. டெலிவிஷன்லேருந்து பிக் ஸ்க்ரீனுக்கு வந்து ஸ்டார் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஆசையோடு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. பட் சீரியல்லேருந்து பெரிய ஸ்க்ரீனுக்கு நடிக்கும்போது அந்த ஒரு கேரக்டர் ஆகட்டும், ஷூட்டிங் ஸ்பாட்டு எல்லாமே உங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இல்லை, நான் இது ஏற்கனவே சொன்னேன், பட் திரும்பவும் சொல்கிறேன். எனக்கு படத்துக்கும் சீரியலுக்கும் ஒரு நடிகனா அது வந்து இதுவும் அதுவும் வேற வேற அப்படின்ற பார்வையாக நானும் பார்க்கல, ஆரம்பத்துலேருந்தே பார்க்கல. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நான் நடித்ததுலேயும் எனக்கு அப்படி தெரியவே இல்லை. எல்லாம் ஒன்று தான். எல்லாமே நம்ம எமோஷனை கன்வே பண்ணுறது தான் ஒவ்வொரு சீனும். அதை உண்மையாக ஜென்யூனாக பண்ணால் அது சரியாக இருக்கும். அது அங்கேயும் சரி இங்கேயும் சரி. இன்னொன்று, அங்கே அதீதமாக நடிக்கணும் அப்படி அது அவங்களுடைய அவங்களே ஒரு 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 பேஸ் ஒன்று செட் பண்ணிக்கிறது தான் எல்லாமே. நான் ஆரம்பிக்கும் போதே படத்துக்கு வரணும்னு நோக்கம் இருந்தனாலேயோ என்னவோ நான் அங்கேயும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கேயும் நான் அதே ஒரு
உண்மையாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ பெருசாக எதுவும் கஷ்டம் இங்கேயும் அங்கேயும் அப்படிலாம் இல்லை. கஷ்டப்பட்டிருக்கேன்னா அங்கேயும் பட்டிருக்கேன், ஈஸியாக இருந்துச்சுன்னா இங்கேயும் இருந்துச்சு. ஏன்னா ட்ரெய்லர் வர உண்மை கீழே கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது பாண்டியன் ஸ்டோர் ரசிகர்கள் சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படிலாம் கூட போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக படம் பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இவ்வளோ நாள் நான் வீட்டுக்கு வந்து அவங்கள விசிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு வந்து என்னை பாருங்கள் அப்படின்றது தான் நான் அவங்களுக்கு சொல்ல வரேன். ஆமாம், அதை தான் நான் அவங்கக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ண முடியும். வந்து ஏன்னா அவங்களும் என்னை வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்காங்க, எனக்கு நான் படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ இனவே அவங்களுக்கும் தெரியும் இது எவ்வளோ முக்கியம், குமார சம்பவம் எனக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு மொமெண்ட் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ என்ன தியேட்டரில் வந்து பார்க்குறது தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணுவாங்க, நான் கேட்காமலே. ஆக்சுவலாக இங்கே இருக்கும்போதே ரொம்ப டெரராக இருக்காரு, ராகிங்லாம் பண்ணுறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இருந்தாரா பாலாஜி? இல்லை ஆப்போசிட். அது ஆக்சுவலி எஸ்டர்டே ஒன்லி வி காட் நோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அந்த மாதிரி அக்ரெசிவாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஹி இஸ் த ஸ்வீட்டஸ்ட். நான் இந்த ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் அதுதான் சொன்னேன், தட் இஃப் ஐ கெட் அ டிரெக்டர் லைக் தட் ஐ கேன் ஷூட் இன் எனி லாங்குவேஜ், எனி ப்ராஜெக்ட். இட்ஸ் ஈஸி பிகாஸ் ஹாஃப் த ஒர்க் இஸ் டன் பை ஹிம். எவ்வளோ வேணும், இந்த ஷாட்டுக்கு என்ன வேணும் அது மட்டும் சொல்லுவாங்க. அப்படி ரிலாக்ஸேஷன் இருந்தால் ஹெட்டில், with that relaxation you can perform better. So we actually haven't seen him being strict, no, on set. இங்கே தான் சீரியஸாக உட்காந்துருக்காரு நம்ம முன்னாடி. இங்கே இல்லை, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டீம் கிட்ட தான். வித் ஆக்டர்ஸ் ஹி இஸ் த ஸ்வீட்டஸ்ட். ஓகே, உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் அந்த படத்தில். இது என்னோட டெபியூ. ஸோ டெபியூவில் ஐ டென்ட் வாண்ட் டு டூ சம்திங் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் பீயிங் அந்த ஃபிலிமில் ஹீரோயின் இருப்பாங்க அப்படி இல்லை. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கேரக்டர். காம்பினேஷன் ஆக்டர்ஸ் கூட நிறைய இல்லை, பட் இட் இஸ் ஒன்லி வித் மோஸ்ட்லி வித் குமரன். பட் second halfல, and even when the entire script changes if that character is not there. So that is very very important, and she's a part of the entire story. அது எனக்கு very important point. நான் செலக்ட் பண்ணதல்ல, but I auditioned for it and they selected me and the script selected me. ஆனாலும் I am very happy that this is my debut. இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் like the options are wide, I can start doing anything, but debutல if you have a very strong typical heroine role, it's hard to break after that. ஓகே, நைஸ். சீசா உங்களுடைய கேரக்டர் மட்டும் எப்படி இருக்குன்றத படத்தை பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்குது. எஸ் பார்க்கலாம். நானும் இன்னும் பார்க்கல. நீங்களும் இன்னும் பார்க்கல? இல்லை யாருமே பார்க்கல இன்னும். நான் பார்க்கல, நான் டப்பிங் பண்ணல. நான் பார்க்கோர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டாங்க. பாயல் ஆக்சுவலி நீங்க பார்க்கலையா? ரொம்ப சந்தோஷம். So we both will watch 12. ஓகே ஃபைன். பாலாஜி உங்களோட லாஸ்ட்டாக வரேன் நான். அச்சுட பேசிட்டு வந்தேன். பேசிட்டோம். படத்துடைய பாடல்கள் பார்க்கும்போது ஒரு யூனிக்காக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. இந்த ஸ்டோரிக்கான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்களா? அது எப்படி பண்ணது? அதெல்லாம் எதுவுமே இல்லை. கதைக்கு ஒட்டின மாதிரி பாட்டு இருக்கணுன்ற விஷன் மட்டும்தான். அண்ட் அந்த படத்துக்கு ஸ்கோர் எப்படி இருக்கணும், மியூசிக் எப்படி இருக்கணும், அந்த அட்மாஸ்ஃபியருக்கு, அந்த சரௌண்டிங்ஸ்க்கு, அவங்களோட பண்ண லொக்கேஷனுக்கு, அவங்களோட இமோஷன்ஸுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து மேட்ச் ஆகுமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்து ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் குமார சம்பவம் தான். பிகாஸ் ஹீ மேட் த ப்ராசஸ் வெரி ஈஸி. ஜாலியாக பண்ணுடா அப்படின்னு, அவ்வளோதான். ஜாலியாக பண்ண. பாலாஜி தான் எல்லா பாட்டும் எழுதியிருக்காங்க. ஓகே, எல்லா பாட்டும் லிரிக்ஸ் பாலாஜி தான் எழுதியிருக்கேன். நான் ஒரு நாளில் பாட்டு கொடுத்தேன்னா 6 நாளில் லிரிக் கிடச்சிடும். ஸோ ப்ராசஸ் வாஸ் வெரி ஈஸி. அண்ட் சூஸிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கூட நாங்கள் ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன், ஓகே சூப்பர் அப்படின்னு, அவ்வளோதான். ஸோ எனக்கு அவனோட சைடில் வந்து எனக்கு திங்ஸ் வேர் வெரி ஈஸி. பிகாஸ் ஒன் திங் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரெண்டாவது வந்து ஹீ நோஸ் தட் லெட் இட் பி அன் ஆக்டர், லெட் இட் பி அ டெக்னீஷியன். யாருக்காவது அவங்க ஃப்ரீடம் கொடுத்தா they'll do their best. அவனுக்கு நல்லா தெரியும். பிகாஸ் he is a technician and an actor himself. ஸோ அதனால் திங்ஸ் were very easy. ஓகே, ஸோ ஃபைனலி கேப்டன் ஆஃப் தி ஷிப் உங்கள்கிட்ட வரலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வாழ்த்துக்கள் லக்கி மேன் படத்துக்காக. ஏன்னா படம் வந்து ஒரு சைலண்ட் ஹிட் அப்படின்னே சொல்லலாம், நல்லா வெற்றி அடைஞ்ச ஒரு படம். 2வது படமாக இந்த படம் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக லக்கி மேனுக்கு ஒரு காரணம் இருந்தது, நீங்கள் சொல்லியிருந்தீங்க ப்ரெஸ் மீட்லாம் கூட. இந்த கதைக்கான காரணம் என்ன?
இது பேசிக்காக ஒரு ஒரிஜினல் இன்சிடென்ட் பேஸ் பண்ண கதை. இது நிறைய பேருக்கு நான் சொல்லலை. பட் ஒரிஜினல் இன்சிடென்ட்னா இது பயங்கரமாக இப்படியே நடந்தது அப்படின்னு இல்லை. நான் வந்து கொச்சின் கிட்ட ஒரு கிராமத்து வழியாக ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது, ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகும்போது அந்த ஊரில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட், ஒரு வீட்டை சுற்றின ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருந்தது. அந்த வீடை விற்க முடியாமல் போனதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. அது ரொம்ப ஃபன்னியாக இருந்தது எனக்கு. அது ஃபன்னியாக இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருந்தது. பட் என்னென்னா சம்மந்தமே இல்லை. இப்போ யாரோ எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணால் நம்ம லைஃப் இங்கே அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. பட் ட்ரம்ப் ஏதாவது திடீர்னு டிசைட் பண்ணால் திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு லைஃப் அஃபெக்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் அது இப்போ ஸ்டேட் வித் மீ ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் அதையே நம்ம ஒரு கதையாக பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அதுலேருந்து பேச எடுத்து ஒரு கதை பண்ணக்கூடாதுன்னு பண்ணது தான் இந்த கதை பேசு. லக்கி மேன் மாதிரி இதுவும் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு கரெக்டாக மாட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக ஜெனரிக்காக அமைஞ்சிடும். அப்படி அமைஞ்சது தான் இந்த படம். ஸோ அது அமைஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக இதுதான் நான் ஃபஸ்ட் படமாக நான் பிச் பண்ணிட்டு இருந்தேன். அது நிறைய பேருக்கு தெரியாது. இதான் ஃபஸ்ட் படமாக நான் பிச் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இது ஆல்மோஸ்ட் டேக் ஆஃப் ஆகிற டைமில் வந்து டேக் ஆஃப்னா ஆல்மோஸ்ட் 2வது 3வது ப்ரொடக்ஷன் மீட் போகிறதுக்கான ஸ்பேஸ் வந்த போது கரெக்டாக கோவிட் வந்து எல்லாத்தையுமே செட்டில் ஆஃப் பண்ணிடுச்சு. பட் கோவிட் டைம்லேயும் நாங்கள் வந்து ஒரு சும்மா இல்லாமல் வரைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு வெப் சீரிஸ் பண்ணோம், பானிபூரின்னு. அதில் தான் குமரவேல் நான் நடித்தேன். எனக்கு அது வந்து கோவிட்ல எடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2023 ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 3 years அந்த ஹியாட்டஸ் இட் வாஸ் தேர். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். இஃப் யூ ஆஸ்க் மீ, பானிபூரி வந்து நான் எவ்வளோ தடவை வேணால் நான் திருப்பி உட்காந்து போட்டு பார்த்து சந்தோஷம். அதுவும் குமார சம்பவத்தை அப்படின்னு சொல்ல, பட் என்னுடைய ஒரு முழு நீள படைப்பு அப்படின்றது அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுலேருந்து லேர்ன் பண்ணி பானிபூரியோட மியூசிக் டைரக்டர் வீட்டுக்கு போகும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் லக்கி மேன் படம் ஃபார்ம் ஆனதுக்கு ரீசன். ஸோ எனக்கு என்னென்னா ஏதாவது ஐ ஜஸ்ட் கீப் கலெக்டிங் இன்சிடென்ட்ஸ் இன் மை லைஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் குமார சம்பவம். அண்டு அடுத்து குமார சம்பவத்தில் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது நடந்த ப்ராசஸில். பட் ஆஃப்டர் லக்கி மேன் வி ஹேட் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஐ ஹேட் சர்டன் ஆஃபர்ஸ். ஒன்று, கரெக்டான களம் அமைய மாட்டேங்குது, கரெக்டான ப்ரொடக்ஷன் அமைய மாட்டேங்கிறாங்க. திருப்பி யோகி பாபு நானும் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. பட் அது சில காரணங்களுக்காக வந்து அதுவும் பாதியில் ஒரு மாதிரி ஒரு தள்ளு நிலையில் நிற்கும்போது சடனாக குமரன் ஒன் டே ஹி கால் மீ, ஆனால் ஏதாவது கதை இருக்கா, எனக்கு இந்த மாதிரி யாத்திசை ப்ரொடியூசர்ஸ் கதை கேட்குறாங்கன்னா படத்தை கன்ஃபார்மாக கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு. நான் எப்பயுமே ஒரு நியூ கம்மருக்காக இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணதே ஒரு நியூ கம்மர். இது ஒரு பெரிய ஹீரோவும் பண்ணலாம், ஒரு நியூ கம்மரும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நியூ கம்மர் பண்ணனா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு எனக்கு குமரனுடைய பாப்புலாரிட்டி தெரியும். ஸோ யாத்திசை இவங்க வந்து அந்த படத்தை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றதும் தெரியும். ஸோ ஹீ பேக் தம் அப். வீனஸ் போய் மீட் பண்ணோம். நான் போய் கதை சொன்ன உடனே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் தேர்ஸ் நோ லுக் பேக். லக்கி மேனுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் தான் இல்லை, இந்த கதை தான் முதல்ல நான் எழுதினேன். அப்போ உங்களுக்கு ஹீரோவா மைண்டில் ஃபிக்ஸ் ஆனது? அப்போ யாருமே ஹீரோ கிடையாது. அப்போ யோசிச்சது என்னன்னா, இது ஒரு நியூ கம்மர், யாராவது ஒரு ஸ்டாரோட சன்னை லான்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அப்போவே ஒரு ஸ்டாரோட சன்னை தான் அப்ரோச் பண்ணி ஒரு மூமெண்ட் ஒன்று போச்சு. ஓகே, பட் என்னன்னா அவரை நான் மீட் பண்ணல நேரடியாக. இந்த மாதிரி ஒரு கதையை நான் ஒரு மீடியேட்டர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லி எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் இதை கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி கோவிட். ஸோ அதுக்கப்புறம் இட் டிடன்ட் கோ த்ரூ. ஆனால் என்னென்னா எனக்கு சம்டைம்ஸ் நான் யோசிச்சு பார்ப்பேன், என்னோட கம்ப்யூட்டர் எடுத்து பார்க்கும்போது சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் தூங்கிட்டே இருக்கும். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த ஸ்கிரிப்ட் என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு ஒரு டைம் வரும், அந்த டைம் வரும்போது நீ யாருன்றது இந்த உலகத்துக்கு ஐ வில் ஸ்பீக் டு தட். பிகாஸ் ஐ ஃபீல் ஒரு ஸ்கிரிப்டுக்கு உயிர் இருக்குன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். அதே மாதிரி அச்சுவோட டோன் பேங்க்கில் தூங்கிட்டு இருந்த ஒரு 3 பாட்டு தான் இந்த படத்தில் இப்போ நீங்கள் கேட்ட விடியாத இரவு, அப்புறம் இது தேவதை நேர்மை. இதெல்லாம் எனக்கு யாருக்காக இவன் போட்டு வச்சானே தெரியுது. அவன் நல்ல மூடில் இருக்கும்போது கம்போஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவான். அது கேட்கும்போது சினிமாட்டிக்காக இருக்கும். என்னடா இதெல்லாம் பண்ணிட்டு சும்மா இருக்கேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்த பாட்டு தான் அது. அப்புறம் அச்சுக்கே ரொம்ப கில்ட் ஆகிட்டே, நீ என்னடா எல்லாத்தையும் இதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன், நான் போடுறேன்டா, நான் 4 பாட்டு போட்டு தரேன்டான்னு சொல்லி அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு போட்டுது. இந்த பாட்டு ஒரு 4 பாட்டு இருக்குது, அதுவும் பயங்கரமாக இருக்கும். ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு ஹிப்ஹாப் பாட்டு கம்ப்ளீட்டாக கம்போஸ் பண்ணி கொடுத்து அதை யோகி பி வரைக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு யோகி பி தமிழில் திருப்பி ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டும் இப்போ படத்தில் இருக்குது, அதுவும் ட்ரெய்லரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். ஓகே, அந்த இன்சிடென்ட் எப்படி நம்ம வாழ்க்கையில் அமையுது அதை பொறுத்து தான் இந்த லைஃப். இப்போ வந்து குமார சம்பவம்னு டைட்டில் எதுக்கு வச்சோன்னா, குமரனோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களுடைய தொகுப்பு. ஓகே,
இதில் குமரனுக்கு எந்த ஹீரோக்குமே இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் லக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னென்னா 2 இருக்குது. ஒன்று என்னென்னா, எந்த பெரிய ஹீரோக்கும் இது அமையல. ஃபஸ்ட்டு படமே தன்னோட பேரில் ஒரு டைட்டில் வருது, தன்னோட பேர்லேயே நடிக்கிறது. ஓகே. 2வது பெரிய விஷயம் என்னென்னா, எந்த பெரிய ஹீரோக்கும் அமையாத இன்னொரு விஷயம்னா என் டைரக்ஷனில் நடிக்கிறது. ஏன்னா எந்த பெரிய ஹீரோக்கும் தெரியுது. ஸோ இதுதான் குமரனுக்கு கிடைச்ச அந்த 2வது பாக்கியம். ஸோ எப்படி எடுத்துக்கிறீங்க? உண்மைதானே? அங்கே பொய்யா சொன்னோம், இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை யாராவது மறுத்து பேசிட முடியுமா? டைரக்ட் பண்ணுற நேரம் தவிர மற்றவனுக்கு எவ்வளோ கொடுமையாக இருக்குது. அதான் வந்தவனை கேட்டு அவங்ககிட்ட ஏதோ ராகிங் பண்ணுவாரா, அந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாரா அப்படின்னா நான் இந்த ஒன்றுன்னு சொல்லிட்டேன். இல்லை ரஞ்சித், நான் சொல்லிட்டேன். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கலாம். ஐ கேன் சூஸ் டு பி தட். பட் அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒரு எக்கோ சிஸ்டமே பில்டே பண்ண முடியுது. இவங்க எல்லாருமே தே ஷுட் லுக் ஃபார்வர்ட் ஃபார் த ஷூட்டிங் டு கம். நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னு நினைக்காம நான் இன்றைக்கி ஏதோ புதுசாக ஒன்று பண்ண போகிறேன்னு இவங்க நினச்சிட்டு வந்தால் தான் இந்த படம் அழகாக இருக்கும். பிகாஸ் ஆர்ட்டுக்கு உயிர் இருக்குது. நீங்கள் ஏன் ஒரு படம் பார்க்கும்போது எமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்குது. ஏன் எப்பயோ வரைஞ்ச பிகாசோவோட பெயிண்டிங்கை பார்த்தா இன்றைக்கும் உங்களுக்கு அந்த எமோஷன் வருது அப்படின்னா அந்த சோல் அதுலேருந்து உங்களுக்கு வந்து இன்னி வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. மியூசிக் யாரோ பண்ண மியூசிக் கேட்டால் உங்கள் கண்ணில் ஏன் தண்ணி வருதுன்னா ஒரு ஆர்ட்டுக்கும் ஒரு உயிர் இருக்குது இந்த உலகத்தில். ஸோ அந்த ஆர்ட்டை க்ரியேட் பண்ணும்போது அதுக்கான எக்கோ சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கணும். அந்த ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுற ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க இவங்க பண்ணுறது இவங்களோட நடிப்புன்ற ஆர்ட், நான் பண்ணுறது இவங்க எல்லா நடிப்பையும் கொண்டு சேர்க்குற ஒரு ஆர்ட். ஓகே. ஸோ நான் க்ரியேட் பண்ணுற எக்கோ சிஸ்டமில் இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருந்தால் தான் இவங்களோட ஒரிஜினலான ஒரு சந்தோஷம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், யூ கேன் க்ரை ஆல்சோ இன் மை ஃபிலிம், பட் யூ நீட் டு பி ரியலி ஹாப்பி வைல் டூயிங் தட். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எக்கோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் ஒரு டைரக்டரோட வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான், மிச்ச பேரை பற்றி எனக்கு தெரியாது. கத்தினா தான் வேலை நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடையாது. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எஸ் ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் த சென்ஸ் தட் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா இதுதான் வேணும். அது ஏன்னா என்னோட விஷன் கரெக்டாக வருதான்னு பார்ப்பேன். அது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஏதோ ஸ்டார்ட் அதோட பெட்டரான ஏதாவது ஒரு ஐடியாஸ் வந்து என்னோட எடிட்டிங் டீம்லேருந்தோ சவுண்ட் டீம்லேருந்தோ மியூசிக்லேருந்தோ வந்ததுன்னா ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஜம்ப் ஆன் இட் அண்ட் சே ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அரைவ் பண்ணது எங்களோட எடிட்டர் மதன் தான். ஓகே. ஏன்னா நான் 2-3 கிளைமேக்ஸ்க்கு நான் ஆப்ஷன் கட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் ஒன்றில் நான் ஐ வாஸ் வெரி கீன், இது நல்லா இருக்குது அப்படின்னு. மதன் இல்லவே இல்லை, நான் ஒன்று கட் பண்ணி தரேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 days டைம் எடுத்து ஹீ டிட் சம்திங் விச் வாஸ் மேஜிக்கல். ஓகே. எனக்கு அதை பார்த்தோன்னே செட்லைக் நான் மதனை வந்து எப்படா யோசிச்சேன் நீ, நான் தான் ஃபஸ்ட்டு என்னோட குழந்தைங்க தப்பு பண்ணால் நான் தான் ஃபஸ்ட்டு திட்டுவேன். நான் அந்த மாதிரி ஒருத்தன். ஐ எம் ஆல்வேஸ் அ ஃபாதர்லி ஃபிகர். இது சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். யார் என் கூட பழகினாலும் தட் ஐ டேக் கேர் ஆஃப் தெம் லைக் கிரேசி. அவங்க தப்பு பண்ணாலும் நான் தான் திட்டுவேன், சின்னதாக நல்லது பண்ணாலும் நான் தான் கொஞ்சம். நான் இப்படி தான் இருந்திருக்கேன். இதுக்கப்புறம் என்னால் மாறலாம் முடியாது. இதுக்கு யாராவது ஒத்து வந்தீங்கன்னா என் கூட. ஓகே. கதிர், ஹீரோவாக பண்ணுற முதல் படம், ஃபஸ்ட்டு ஷாட் என்ன வச்சாங்க, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? இல்லை அதான் சொல்கிறேனே, அது நாங்கள் இந்த குமாரசம்பவம்னு ஒரு பேச்சு ஆரம்பித்து ஒரு 1.5 years ஜேர்னி அது. ஸோ அண்ணன் கதை பாலாஜினா கிட்ட கதை கேட்டு அப்புறம் ப்ரொடக்ஷனில் போய் கதை சொன்ன அப்புறம்லேருந்து எவ்ரிடே நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ எங்களுக்கு வந்து இப்போ என்ன கதை கேட்டுட்டு நேராக அப்புறம் ப்ரொடக்ஷனில் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நேராக ஷூட்டிங் மட்டும் வந்தால் போதுன்ற அந்த ஹீரோவாக இந்த படத்தில் நான் இல்லை. எல்லா மீட்டிங்ஸ்லையும் நான் இருந்திருக்கேன், எல்லா டிஸ்கஷன்ஸ்லையும் இருந்திருக்கேன், எல்லா சண்டேலையும் நான் இருந்திருக்கேன். ஸோ எல்லாமே அந்த ஒரு எவ்ரி ஏன்னோ சின்ன சின்ன ப்ராசஸ்லேயும் நான் இருந்திருக்கேன். ஸோ அது வந்து ஷூட்டிங்கும் வந்து அது ஒரு ஃப்ளோவாக அப்படியே நடந்து ஷூட்டிங் நடக்கும்போது ப்ளஸ் மற்றவங்க நடிக்கும்போது நான் பின்னாடி நிற்பேன், அந்த சீனில் வேறு ஏதாவது ஹெல்ப் இருந்தால் கூட பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் அது நடந்துச்சே தவிர ஓகே இன்றைக்கி நம்ம போகிறோம் ஒரு ஹீரோவாக உள்ளே என்ட்ரு ஆகிறோம் அந்த ஃபீல்லாம் எனக்கு வரவே இல்லை. இது நல்லபடியாக கொண்டு போய் முடித்து ஒரு படமாக பார்த்து தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. ஸோ அப்படிலாம் எனக்கு இல்லை, நான் தியேட்டரில் அதை முதல்ல பார்க்கணும், அதுதான் எனக்கு, அதுக்கு தான் நான் ரொம்ப வெயிட்டிங். மக்கள் இப்போ நீங்களாட்டும் பாயல் உங்களுக்குமே முதல் படம். பட் இந்த படத்தில் சீனியர் ஆக்டர்ஸ் குமரவேல் சார் இருக்கார், பாலசரவணன், நிறைய பேர் இருக்காங்க. இவங்ககிட்ட என்ன லேர்ன் பண்ணீங்க? ஆக்சுவலி எனக்கு காம்பினேஷன் டேஸ் ரொம்ப கம்மி. ஓகே. அவ்வளோ காம்பினேஷன் டேஸ் இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம். பட் ஓகே, ஒரு சீன் கூட இல்லையா சார்? ஒரு ஹாஃப் டே என்ன ஒரு ஹாஃப் டே ஷாட் பாருங்க சார். ஒரு போராளி சார், மக்களுக்காக போராடுறவருக்கு எதுக்கு சார் இந்த மாதிரிலாம் வேணாம்
சார் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் தான் ட்ரெய்லர் பார்த்தீங்களா, ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு போட்டுருவோம். ஒரு மக்களுக்காக மட்டுமே வாழக்கூடிய ஒரு மனுஷனுக்கு வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஃப்ரேம் பின்னாடியாவது நிற்க வச்சிருக்கலாமா? ஃப்ரேம் பின்னாடியாவது அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ ஃபீலிங் எனக்கு புரியல. ஓகே அச்சு, நீ ஹெட் மாஸ்டர் தான், நான் பிரின்சிபல். பட் ரிட்டையர் ஆகிட்டீங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் போல அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட்டில். இது இருந்தாலும் இப்படி தான் இருக்கு. நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் யார் எப்போ வாருவோன்னே தெரியாது. ஆக்சுவலி அச்சு பேசும்போதே சொல்கிறாரு பாட்டு அவர் தான் எழுதினாரு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. அவருடைய மியூசிக் நாலேஜ் டெஸ்ட் பண்ணிங்களா நீங்கள்? பாலாஜிக்கு வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சாருக்கு வந்து ஒரு பாட்டு பண்ணணும், அவரோட கேரக்டருக்கு ஒரு பாட்டு பண்ணணும், அது வந்து நம்ம படத்துலேயே வந்து அப்படி நகர்த்திட்டு போகணும் அப்படின்னா பாலாஜி வந்து என்கிட்ட இந்த ராகத்தில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டான். ஸோ அவனோட மியூசிக் நாலேஜ் அங்கே என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரே ஏரியா வேறு. ஸோ நான் எங்களுக்கு வந்து இந்த நிறைய ஃபெஸ்டிவல்ஸுக்கெல்லாம் போய் மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ் போகிற பழக்கம் இருக்குது. ரெண்டாவது வந்து நான் சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ராகத்தில் பண்ணால் நல்லா இருக்கும்னு கூட அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் அவனோட மியூசிக்கல் நாலேஜ் எப்படின்னு தெரியும். அதே நேரத்தில் அவனே ஒரு மியூசிஷியன் தான். அண்ட் அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ, ஐ டோன்ட் நோ இஃப் ஹீ நோஸ் தேட், பட் ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் அ மியூசிஷியன். ஸோ அப்படி இருக்கும்போது பீப்புள் லைக் அஸ், எங்களுக்கு இட் மேக்ஸ் அவர் ஜாப் ஈஸியர். மியூசிக்கே தெரியாத ஒரு டைரக்டர்கிட்ட மாட்டி முடிக்கிறத விட மியூசிக் தெரிஞ்ச ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் மச் மோர் ஈஸியர். பிகாஸ் one thing is if the director unfortunately doesn't have the ability to understand music, எல்லாத்துக்கும் நம்ம உட்காந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும், கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது நடக்கவே இல்லை இவங்கிட்ட. இவன் வருவான் போவான், காஃபி குடிப்போம், வருவான் போவான், அவ்வளோதான். எவ்வளோ நாளடா மியூசிக் முடித்தோம் நம்ம? ரொம்ப ஹார்ட்லி இப்போ மொத்தம் பார்த்துமே 10 நாளில் முடிச்சிட்டோம். ரீ ரெக்கார்டிங் எனக்கு தெரிஞ்சு 10 to 15 days. 10 to 15 days நான் ஏன் சொல்கிறேன்னா, எங்களுக்கே ஞாபகம் இல்லை எப்படின்றதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டேன், எப்படின்றதுக்குள்ளே செகண்ட் ஹாஃப். இன்ஃபேக்ட் ஃபைனல் மிக்சிங்கில் நான் பண்ணி நான் அச்சுக்கு காமிச்சேன், இது ஓகேவாடா அவனுக்கு ஓகேவானு. ஏன்னா பிகாஸ் ஸ்டெம்ஸ் எல்லாமே ஹி வில் சென்ட். ஸோ நாங்கள் வந்து நான் ஐ டோல்டும் லைக் உனக்கு என்னென்னலாம் தோணுதோ வாசிச்சு வை, தட் ஐ வில் ஷோ யூ மேஜிக் ஆன் ஸ்க்ரீன். பிகாஸ் எனக்கு அந்த ஃபைனல் மிக்சிங் எனக்கு பண்ணுறது ரொம்ப 3 கரெக்ஷன் தான் இருந்தது. இது கொஞ்சம் கம்மி பண்ணலாம்டா, அது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம்டா, இது கொஞ்சம் ஸ்ப்ரெட். அவரே முடிச்சு வச்சிட்டாரு. இதுதான் நான் சொன்னேன். ஏன்னா என்னோட சவுண்ட் மிக்சிங் 3 கரெக்ஷன்ஸ் தான் இவன்ட்ட நான் சொன்னேன், இது போதுன்னா பாக்கி படம் சூப்பராக இருக்கு, அப்படியே விட்டுரு அப்படின்ட்டு. வேற என்னோட சவுண்ட் மிக்சிங் டீம் உதய் சார், அவரோட டீம், அவர் பெரிய பெரிய படத்துக்குலாம் விடுதலை பண்ணுறாரு, அசுரனுக்கு பண்ணியிருக்காரு, உதய் இஸ் கிரேட், இவ்வளோ கோட்டுக்கு பண்ணியிருக்காரு, லப்பர் பந்து, அவர் பண்ணது எல்லாமே அடித்த 10 பேரும் டான்ன்ற மாதிரி ஒரு பெரிய சவுண்ட் இன்ஜினியர். ஸோ சவுண்ட் வைப்ஸ் டீமில் சரவணன், அவர், ரஞ்சித், இவங்க எல்லாருமே தே ஒர்க் ஃபார் மீ. அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், த டெக்னீஷியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெங்க். ஜெகதீஷ் ஆன் கேமரா, மதன் ஆன் எடிட்டிங். மதன் தான் லப்பர் பந்தோட எடிட்டர். ஓகே, ஸோ மதன் வந்து அவனுக்கு இது வந்து இந்த ப்ராஜெக்ட் அவனுக்கு ஒரு பெட் ப்ராஜெக்ட் மாதிரி. ஹீல் ஓன் அ ப்ராஜெக்ட் லைக் அந்த மாதிரிலாம் ஒரு எடிட்டர் கிடைக்கிறது கஷ்டம். ஜெகதீஷ் மாதிரி கேமராவை குமரவேல் நான் சொன்னேன், யூ காட் ஃபஸ்ட் டே ஷூட் பண்ண உடனே சொன்னேன், யூ காட் அ பெஸ்ட் மேன் ஆன் கேமரா அப்படின்னு. அடுத்து வாசுன் என்னோட ஆர்ட் டைரக்டர், அவர் நாங்கள் சொல்லுவோம் எப்பயுமே கல்யாணத்துக்கு வந்த கசின் பிரதர் மாதிரி இருப்பான் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் செட்டுக்குள்ளே போகும்போதே ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆர்ட் டைரக்டர் வெளில உட்காந்து வீடியோ கேம் விளையாடி இருந்தால் எப்படி இருக்கும். வாசுவை பார்த்து நான் ஃபஸ்ட் டே டென்ஷன் ஆகிட்டான், சார் உள்ளே போய் பாருங்கள் சார், பார்த்தா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வேலை பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் எதுக்கு நீ வந்த அப்படின்னா, சரி சார் உங்களை பார்த்துட்டு காலைல அளவு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், வேறு ஏதாவது தேவைப்படுதான். அவன் பண்ணுறது எப்படி இருக்குன்னா சேஞ்ச் கூட சொல்ல முடியாது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், இந்த பெயிண்டில் இந்த கலரில் வேணும், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு ஒர்க் பண்ணுறதுன்றதை தாண்டி அவங்ககிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கும். அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது டுவர்ட்ஸ் அந்த கிராஃப்டில் இருக்கிற லவ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஸ்டைலிஸ்ட் நந்தினியோட கலீக் அகல்யா, இவங்கெல்லாம் எப்போ சாப்பிட்டாங்க தூங்கினாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் சார் ஏதாவது ஒன்று கேட்டார்னா அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இவங்க 2 பேரும் இந்த படத்தில் இவங்க காஸ்டியூம்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இவங்க எல்லாரோடைய ஸ்டைலிங்கும் உங்களுக்கு அப்பீலிங்காக இருக்குன்னா அதுக்கு நந்தினி அவ்வளோ வேலை பண்ணுது. உன்னோட காஸ்டியூமே நல்லா இருந்தது. அது இவன் கேமியோ பண்ணியிருப்பான் பாலாஜி, அது என்னோட ஷர்ட், இது வாங்கியே தரல. ஸோ ஃபுல் ஃபன்னு. பட் சொல்கிறேன், இது எல்லாருமே கிடைக்கணும்ல. எனக்கு ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஒரு டீம், எனக்கு இந்த டிசைன்ஸ் பண்ண சந்தோஷ். ஸோ I was blessed with a lot of good technicians in this project, and to put together எங்களோட ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ரவி சார்,
ஸ்ரீனி சார், இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். என்னன்னா, நான் ஒரு எக்கோசிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு என்னை ஃபண்ட் பண்ண ஒரு மனுஷன் என்னை எவ்வளோ நம்பியிருக்கு. ஸோ கணேஷ் சார் வந்து இந்த ப்ராடக்டை அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புகிறார். ஸோ ஏன்னா ஒரு ஸ்க்ரீனிங்லேயும் இந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் வெளில வந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு அவ்வளோ உற்சாகத்தை தருது. அண்ட் என்னென்னா, என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக என்னோடய பர்த்டே அன்றைக்கி வெரி பிக் ஸ்க்ரீனிங். அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து குமரன் ஃபேமிலியாக படம் பார்த்தது. ஸோ அந்த மாதிரிலாம் தேர் ஸோ மெனி திங்ஸ் தட் ஹேப்பன். அன்றைக்கி தான் குமரவேல் நான் ஃபஸ்ட் டைம் படம் பார்த்தேன். ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். எல்லோரும் வெளில வந்து ஹி வாஸ் லைக் வெரி ஹாப்பி. எனக்கு கேக் கட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஸ்க்ரீனிங்கே பண்ணி எல்லாரையும் பார்க்க வச்சு அதெல்லாம் நல்லா இருந்தது ஒரு மாதிரி. ஸோ வெரி ஜென்யூன் ஹியூமன் பீயிங். ஸோ அதாவது என்னென்னா, இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் அன் இன்டென்ட். ஒருத்தரோட இன்டென்ட்லேருந்து தான் ஒரு கதை ஆரம்பிக்குது. இதை பண்ணணும்னு நினைக்கிறது. நான் ஒரு இன்டென்ட்டில் கதை எழுதிடலாம், பட் இந்த கதையை எடுக்கணுன்ற ஒரு இன்டென்ட் ஒருத்தருக்கு வரணும். இல்லை, அவரோட இன்டென்ட் பியூராக இருந்தால் தான் அதுலேருந்து இந்த கதை வந்து இவ்வளோ தூரம் ரூட்டாக இவ்வளோ பெருசாக வர முடியும். ஸோ இன்னைக்கு குமார சம்பவம் வந்து இனிமேல் நான் அதுதான் சொல்கிறேன், குமார சம்பவம் ஒரு சின்ன படமாக நாங்கள் பார்க்கல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் ஒரு படத்தை என்றைக்குமே டிசைட் பண்ணுறது. மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படம்லாம் காணாமல் போயிருக்கு. மிக சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படங்கள்லாம் மிகப்பெரிய படங்களாக இருக்குது. ஸோ மக்களுடைய வரவேற்பு தான் ஒரு படத்தை சின்ன படமோ பெரிய படமோ ஆக்குறது. அந்த படத்துடைய பேசு பொருள் தான் ஒரு படத்தை சின்னதோ பெருசுன்னு டிசைட் பண்ணுறது. காக்கா முட்டை பட்ஜெட் வைஸ் சின்ன படம் தான், பட் அது பேசுனது உலகளாவே ஒரு விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காக்கா முட்டை ஒரு பெரிய படம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் குமார சம்பவமும். நான் இதை அப்படி தான் பார்க்குறேன். இதை நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அப்படி. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னீங்க, கேப்டன் ஆஃப் த ஷிப். அந்த வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் அப்படின்னு எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஐ எம் அன் ஈக்குவல். நான் என்னோட வேலையை பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். என்னோட வேலை இவங்களை வேலை வாங்குறது, அதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நான் அதே கேப்டன்னு நான் தூக்கிட்டுலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது. அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க தான் கேப்டன்ஸ். ஸோ ஐ எம் அ கேப்டன் ஹூ ஆர் மேனேஜிங் ஸோ மெனி கேப்டன்ஸ். இப்போ அச்சு மியூசிக் கேப்டன், அண்ணன் வந்து அவரோட ரோல் கேப்டன், குமரன் அவன் தான் ஹீரோவோட கேப்டன், ஹீரோயின் கேப்டன். இந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். எல்லாருமே கேப்டன்ஸ் தான். பட் என்னன்னா, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன அந்த மடைமாற்று வேலை. மடைமாற்றுன்றது தப்பான வார்த்தை. சப்போஸ் இந்த வாய்க்கால்லாம் வரப்பெல்லாம் வெட்டும்போது இந்த சைட் தண்ணி போனால் கரெக்டாக நெல்லுக்கு போய் சேர்ந்துடும், டக்குன்னு திருப்பி விடுவாங்களா, அந்த வேலையை பண்ணுறது. ஓகே, குமரன் ஆக்சுவலாக அவர் பேசும்போது சொன்னார், உங்கள் ஃபேமிலியும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படம் பார்த்தாங்கன்னு. என்ன ஃபீல் பண்ணாங்க பார்த்து? அன்னைக்கு நாங்கள் இது நிறைய வேர்ஷன்ஸ் இதில் பார்த்துட்டு திருப்பியும் இது கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாமா அப்படிலாம் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ்டா அப்படின்றது இப்போ பார்க்க போகிறது தான். ஸோ அதனால இன்னொன்று என் ஃபுல் ஃபேமிலி எல்லாம் பார்க்கல. ஐ திங்க் எனக்கு சுஹாசினி வந்திருந்தா, அதுதான் சொல்கிறாரு. என் அப்பா அம்மாவோட எல்லாரும் சாரி. ஸோ எனக்கு ஃபார் மீ தட் வாஸ் வெரி பர்சனல். இன்ஃபேக்ட் குமரனோட சுஹாசினி என் கூட பானிபூரியில் ஷி வாஸ் தேர், லக்கி மேனில் ஷி வாஸ் தேர். எனக்கு இன்னும் நான் குமரன் பையனை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். என்னோட ஆசை அதுதான். ஸோ என்னோட லைஃபோட பர்பஸ் அது. ஸோ அவரும் நடிச்சுட்டா இந்த டைலாகை வச்சு. ஸோ அதனால அந்த மொமெண்ட்டுக்கு தான் வெயிட்டிங். இல்லை, ஐ ரியலி வாண்ட் குமரன்ஸ் பேரண்ட்ஸ் டு see this. குமரனோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து இதை பார்க்கணுன்றது ஐ வாஸ் வெயிட்டிங். ஓகே, பாயல். ஆனால் உங்களுக்கு எதுவும் சேலஞ்ச் இருந்ததா ஷூட்டிங் ஸ்பாட்டில்? லாங்குவேஜ் தவிர்த்து சேலஞ்சுனா சேலஞ்சுன்றது இங்கிலீஷ்மா? அதே சேலஞ்ச் இல்ல as in language was definitely a challenge. இப்போ at least manage லாங்குவேஜ் தவிர்த்து வேற எதுவும் விஷயம்? language இல்ல actually sir made it very சொல்லணும். பாண்டிச்சேரி இல்ல, பாண்டிச்சேரி சொல்றேன். இது அட்லீஸ்ட் இதன் மூலமா நான் இவங்க கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். குமரவேல் நல்லா இங்கேயே நடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் பாவம் பாண்டிச்சேரிக்கு ரெக்கி பார்க்க போகும்போது நல்ல குழுகுழுன்றது. சார் செம்ம க்ளௌடியா இருக்கும் ஜெகதீஷ் அண்ணா, செம்ம க்ளௌடியா இருக்கும். நம்ம எல்லாமே எக்ஸ்டீரியர் தான் எடுக்கிறோம். காலையில போறோம், மத்தியானம் வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு எங்கேயா உள்ள போய் சாப்பிட்டு ஷூட்டிங் முடிச்சிடும். நாங்கள் ரெக்கி போன அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி மறுநாள் இருக்கு. 40 டிகிரி வெயில் இருந்தால் எப்படி இருக்கும்? பாண்டிச்சேரி பத்திக்கிட்டு எரியுது. அதில் இவங்க ரெண்டு பேரையும் பீச் சைடில் நடக்க விட்டு பைக்கில் போக விட்டு நாங்கள் வைக்கிறது தான் ஷார்ட்டு. பாண்டிச்சேரியில் யாரா நீங்கள் எதுக்குடா வந்தீங்கன்றோம். யூ காட் பெர்மிஷன்ஸ் என்றோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவோம். பட் என்னன்னா, ஆர்டிஸ்டாக அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் இருங்க, நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் உங்களை ஷூட் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கான ஸ்பேஸ்லேயே இல்லை. ஏன்னா இப்போ இவங்களை கூப்பிடணுன்னா இவங்க அந்த 10 தெருவில் எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க எங்கெங்கெல்லாம் இவங்களை வந்து பதுக்க முடியுமோ. ஏன்னா குமரன் எங்கே போனாலும் மாட்டிக்கிற ஒரு கேரக்டர் அங்கே உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. பாயல் இந்த படத்துக்கு அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் நான் சொல்கிறேன்,
ஸோ எப்படித்தான் தெரில இவங்க 2 பேரும் எனக்குலாம் ரொம்ப பாவமாயிடுச்சு. எனக்கு ஒரு ஸ்டேஜில் நான் வந்து இல்லை அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 கிலோமீட்டர் இன்சைட் பாண்டிச்சேரி நாங்கள் நடந்துகிட்டே இருந்திருப்போம். அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அன்றைக்கெலாம் வந்து வேற எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அதை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். பிகாஸ் வி ஷாட் வித் லைவ் க்ரௌட் ஆல்சோ. ஜெகதீஷ் பாட்டுக்கு கேமரா கீழே வச்சுட்டு அங்கேருந்து இல்லை வாங்க வாங்க பார்த்துக்கலாம். பட் அதில் எடுத்த ஷாட் அத்தனை மேஜிக்கெலாம் வந்துச்சு. இன்னைக்கு இது தேவதை நேரமே பாட்டு நிறைய பேர் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் வி ஷாட் இட். இட்ஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி ஆர்டிஸ்ட். ஏன்னா அது இவங்க 2 பேரும் இல்லை எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயினே இருந்தாங்கன்னா என்னால் ஒன்றுமே பண்ணிருக்க முடியாது. பட் தே போத் நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சாங். ஸோ அது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் அவங்க 2 பேருக்கும் சாரி வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப நன்றி. படம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது. படம் வெற்றி அடையணும், நீங்களும் அடுத்தடுத்த உயரங்கள் போகணும் அப்படின்னு எங்கள் டீம் தர வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.